லிட்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு கடை வீட்டை ரகசியமா ஆளில்லா வானூர்திகளை அதாவது ட்ரோனை கொண்டு கண்காணிச்ச காவல்துறை 7 பேரை கைது செஞ்சிருக்கு. நவம்பர் 30ஆம் தேதி இரவு 9 மணி அளவுல இந்த சோதனை நடந்துச்சு. இந்த சோதனையில பாலியல் குற்றச்செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஆளில்லா வானூர்திகளை மத்திய காவல்துறை பயன்படுத்துச்சு. கைதானவங்கள்ல 6 ஆண்கள் பெண்களை போல உடை அணிஞ்சிருந்தாங்க. அவர்கள்ல ஒருத்தர் அனுமதி அட்டை இல்லாம வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தியதற்காகவும் மற்ற 6 பேர் வேலை அனுமதி சீட்டு இல்லாம வேலை செஞ்சதுக்காகவும் கைது செய்யப்பட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் ஒரு குழுவா வீட்டை உடைச்சுக்கிட்டு கடை வீட்டுல புகுந்தாங்க. அந்த சமயத்துல 2 ஆளில்லா வானூர்திகள் மூலம் அதிகாரிகள் நிலைமையை கண்காணிச்சாங்க. தொடர்ந்து 6 நாள்களா பல்வேறு இடங்கள்ல சோதனை நடந்த நிலையில மொத்தம் 196 பேரு சட்டவிரோத வேலை, போதைப் பொருள் குற்றம் ஆகியவற்றுக்காக கைது செய்யப்பட்டாங்க. மேலும் 4 மீது மோசடி தொடர்புல விசாரணை நடத்தப்படுது. இது குறித்த மேல் விவரங்களுக்காக தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்.